ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு சொல்லி. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ எனக்குமே இது வந்து தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கடையில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய வந்து கிராமம் சைடில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இன்னும் சிட்டி சைடெலாம் நான் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேம் அப்படியே வந்து கிருணி பழம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இதோட ஷேப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர இதோட டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருணி பழம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்பயும் போல் தோலை அழகாக ரிமூவ் பண்ணி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு கிரைண்ட் கொடுத்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இன்னமும் தேவையான அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த ஜூஸ் பண்ணும்போதே வந்து அந்த பழத்தை அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். நமக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி.